மௌலவி எஃப் ஜமால் முகமது ஹுசேன் பாக்கவி ஹசரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையல்ல நிர்வாக பெருமக்களே, அன்னை ஆயிஷா பெண்கள் மதரசாவினுடைய முதல்வர், ஆசிரியர்கள், நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா பெண்கள் மதரசாவினுடைய முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா, பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதில் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். அஹ்மது என்ற நூலிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இன்ன மசலல் உலமாயி ஃபில் அர்லி கமசலின் நுஜூம். பூமியில் வாழக்கூடிய ஆலிம்களுக்கு உதாரணமாகிறது வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். பூமியில் வாழக்கூடிய நமக்கு வானில் நட்சத்திரங்கள் மின்னுவதை போன்று வானில் உள்ளோருக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய ஆலிம்கள், ஆலிமாக்கள் நட்சத்திரங்களை போன்று மின்னுகிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். எனக்கு முன்னால் பேசிய எங்களது தாருல் ஹுதா பெண்கள் மதரசாவினுடைய நிர்வாகி அல்ஹாஜ் ஷிஹாபுத்தீன் ஹாஜியார் அவர்கள் தங்களுடைய பேச்சினுடைய இடையிலே நட்சத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாங்க. எனக்கு குப்புன்னு வேத்திருச்சு. ஏன்னா நாம இந்த குறிப்பை தானே கையில வச்சிருக்கிறோம், அவங்க வேற நட்சத்திரங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு பயமாகிவிட்டது. இருந்தாலும் அதை தொட்டு சென்று விட்டார்கள். நட்சத்திரங்கள் எதற்காக படைக்கப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிம்களையும் ஆலிமாக்களையும் நட்சத்திரங்களோடு ஏன் ஒப்பிட்டு பேச வேண்டும்? இதை குர்ஆனுடைய வசனங்களை நாம் புரட்டி பார்த்தால் நிச்சயமாக நமக்கு விளங்க வருகின்றது. சூரத்துல் முல்க், அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நட்சத்திரங்கள் படைக்கப்பட்ட நோக்கங்களை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். வலகத் ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பிமஸாபிஹ வஜஅல்நாஹா ருஜூமன் லிஷயாத்தீன். இரண்டு காரணங்கள். பரந்து விரிந்து கிடக்கின்ற இந்த வானத்தை அலங்காரம் செய்வதற்காக இந்த நட்சத்திரங்களை நாம் படைத்திருக்கிறோம். வானம் என்பது தமிழ்ல ஒரு விடுகதை சொல்வார்கள். அம்மாவின் புடவையை மடிக்க முடியாது, அப்பாவின் பணத்தை எண்ண முடியாது என்று சொல்வார்கள். அம்மாவின் புடவை என்று சொன்னால் வானம், அதை மடிக்க முடியாது. புடவை என்பது அதில் லேசான அலங்காரம் இருந்தால்தான் பார்ப்பதற்கு அழகாக காட்சி தரும். பரந்து விரிந்து கிடைக்கின்ற இந்த வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் இல்லை என்று சொன்னால் அதை பார்ப்பதற்கு சகிக்காது. எனவேதான் வானங்களுக்கு அலங்காரமாக நட்சத்திரங்கள் என்னும் விளக்குகளை நாம் அமைத்தோம்.
அப்ப வானத்தின் அலங்காரத்திற்காக நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்றுதான் பூமியின் அலங்காரமாக இந்த ஆலிம்கள் ஆலிமாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவதாக அதே சூரத்தில் முல்கிலே அல்லாஹ் பேசுகின்றான், ஒரு ருஜூமல்லி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் மீது எரியக்கூடிய எரிக்கற்களாக அதை நாம் அமைத்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் ஷைத்தான்கள் என்ன செய்யும் அப்படின்னா, வான் அளவிற்கு செல்லும், வானத்திற்கு செல்வார்கள். அங்கு சென்று வானவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் ஒட்டு கேட்டு ஜோசியர்கள்ட்ட வந்து ஒன்றோடு ஒன்பதை கலந்து 10 சொல்லி விடுவார்கள். ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள், கைரேகை ஜோசியம் பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த ஜோசியர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சார்பா ஒரு 4 சேர்த்து என்ன செய்வாங்கன்னா, பொய்யோடு உண்மையை கலந்து சொல்லி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக பிறந்தார்களோ அன்றைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த ஷைத்தான்கள் வானுலகத்திற்கு சென்றால் வானத்தை நெருங்க முடியாத அளவிற்கு சில வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நட்சத்திரங்களை பிடுங்கி இந்த ஷைத்தான்கள் மீது எரிந்து விடுவார்கள். நாம கூட அடிக்கடி பார்ப்போம், சில நட்சத்திரங்களை எரிஞ்சு கீழே விழும். ஷைத்தானை கரிப்பதற்காக அந்த நட்சத்திரங்கள் பிடுங்கி எரியப்படுகிறது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆலிம்களும் ஆலிமாக்களும் மோசமான கொள்கைகளை பரப்பக்கூடியவர்களை எல்லாம் இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதாரணத்தின் மூலமாக சொல்வார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வபின் நஜிபிஹும் யஹ்ததூன், நட்சத்திரத்தை கொண்டு அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். ஒரு காலகட்டத்தில் கடிகாரங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால், திசை காட்டி கருவிகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால், கப்பலை செலுத்துகின்ற மாலுமிகள் திசைகளை அறிந்து கொள்வதற்காக நட்சத்திரங்களை வைத்துதான் அவர்கள் திசைகளை அறிந்து கொள்வார்கள். அதுபோன்றுதான் நட்சத்திரங்களை வைத்து நேர்வழியை பெறுவதை போன்று பொதுமக்கள் இந்த ஆலிம்களை கொண்டு ஆலிமாக்களை கொண்டு நேர்வழியை பெற வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்சத்திரங்களோடு ஆலிம்களையும் ஆலிமாக்களையும் ஒப்பிட்டு பேசினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான தாய்மார்களே, இன்னைக்கு உலகத்துல நாம நட்சத்திரத்தை எதுக்காண்டி பயன்படுத்துறோம் தெரியுமா? வீட்டுல குழந்தை பிறந்த உடனே குழந்தைய கூட பாக்குறது இல்ல, காலண்டர் தூக்கிட்டு வர்றது. நம்ம குழந்தை எந்த நேரத்துல பிறந்துச்சு, எந்த நட்சத்திரத்துல பிறந்துச்சு, அதுக்கு என்ன யோகம் அடிக்கும், இது ஒரு ஆலிமாக வருமா டாக்டராக வருமா என்றெல்லாம் நட்சத்திரத்தை கொண்டு ஜோசியம் பார்க்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்னைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கைக்காக செல்கின்ற பொழுது முற்றுகையிடப்படுகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகை நடத்துறாங்க. அன்று இரவு மழை பொழிந்திருக்கின்றது. சஹாபாக்களை நோக்கி கேட்கிறாங்க, ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் என்ன சொன்னான் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் தெரிஞ்சாலும் தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு ஆலமு, எங்களை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் அப்படின்னு வார்த்தையை சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, நேற்று இரவு உங்களில் சிலர் என்னை நம்பினார்கள், சிலர் என்னை மறுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னார். அல்லாஹ்வை நம்பியவர்கள் யார் தெரியுமா? நேற்று பொழிந்த மழை அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும் தான் பொழிந்தது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள், நட்சத்திரத்தை மறுத்தவர்கள். இல்லை இல்லை, இந்த நட்சத்திரம் இங்கே இருப்பதினால்தான் இவர் இறந்தாரு, இவருக்கு குழந்தை பிறந்துச்சு, இவருக்கு லாபம் வந்தது, இவருக்கு நஷ்டம் வந்தது, நேற்று இரவு மழை பொழிந்தது, மழை பொழிந்ததற்கு காரணம் அல்லாஹ் அல்ல, இந்த நட்சத்திரம் தான் என்று எவன் சொன்னானோ அவன் நட்சத்திரத்தை நம்பிவிட்டான், கடவுளாக இருக்கக்கூடிய என்னை மறுத்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, கியாமத் நாள் நெருங்க நெருங்க நட்சத்திரங்கள் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும்.
அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரத்து தக்வீர் 81வது அத்தியாயத்தில் 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வயதன் நுஜூமுன் கதரன், நட்சத்திரமாகிறது, நட்சத்திரங்களாகிறது உதிர்ந்து விடும் பொழுது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்ப கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து வானம் அலங்காரம் இல்லாமல் மொட்டையாக காணப்படும். என்ன அர்த்தம் தெரியுமா? ஆலிம்கள், உலகம் அழியக்கூடிய நாள் நெருங்க நெருங்க ஆலிம்கள் இறந்து கொண்டே இருப்பார்கள். நட்சத்திரங்கள் உதிர்வதை போன்று, நட்சத்திரங்களை போன்று மின்னக்கூடிய இந்த மார்க்க அறிஞர்கள் அவர்கள் இறந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகம் அழிவதற்கு நாள் நெருங்க நெருங்க யுர்ஃபஉல் இல்மு, கல்வி ஆகிறது உயர்த்தப்படும். கல்வி மட்டுமல்ல, கல்வியை கற்ற ஆலிம்கள் மரணமாகுவதை கொண்டு இந்த கல்வி உயர்த்தப்படும். உலகத்துல ஜகல் என்று சொல்லப்படக்கூடிய மடமைத்தனம் மட்டும்தான் இருக்கும். அப்ப மடையர்கள் தங்களுக்கு, பொதுமக்கள் எல்லாம் தங்களுக்கு தலைவர்களாக மடையர்களை ஆக்கிக் கொள்வார்கள். மதுபானம் அருந்தலாமா? தாராளமாக இருந்தலாம். வட்டியை புசிக்கலாமா? தாராளமாக புசிக்கலாம். விபச்சாரம் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். முட்டாள்தனமாக ஃபத்வா கொடுக்கக்கூடிய, மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இல்லாத மடையர்கள் உருவாகுவார்கள். இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். அருமையான ஆலிமாக்களே, நீங்கள் படித்த படிப்புகளை எல்லாம் நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யார் தான் கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்லாமல், எடுத்துரைக்காமல் அதை மறைத்து விடுகின்றானோ அவனை அல்லாஹ்வும் சபிப்பான், சபிக்கக்கூடியவர்களும் சபிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். தான் கற்ற கல்வியை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்காமல் மறைத்தவர்கள் மறுமையினால் ஆகிரத்திலே நெருப்பால் செய்யப்பட்ட கடிவாளம் அவர்களின் வாயில் இடப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் கற்ற கல்வியின் மூலமாக உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்கள் சுற்றத்தாருக்கும், உங்களை அண்டி வாழக்கூடியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அல்லாஹ் பயனடைய செய்வானாக என்று வாழ்த்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் மிகவும் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே. கற்றல் இனிது, கற்பித்தல் அதனிடம் இனிது, அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.